அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்தீஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் அவை அஞ்சாமை. வாளொடு என்வன் கண்ணர் அல்லாருக்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வீரம் இல்லாத மாந்தருக்கு கூர்மையான வாளோடு என்ன தொடர்பு? அதுபோல நுட்ப அறிஞர்கள் கூடிய சபையிலே பேச அஞ்சுபவனுக்கு நூலோடு என்ன தொடர்பு? தொடர்பினால் பயனும் இல்லை. பிறவி துன்பத்தை பொடி பொடியாக்கும் குருநாதனே வீராதி வீரன் என்ற ஆறுமுக பெருமானே. கருணை இல்லாதவனுக்கு சைவ நெறியோடு என்ன தொடர்பு? பண்பில்லாதவனுக்கு பக்தியோடு என்ன தொடர்பு? அன்பு இல்லாதவனுக்கு அருளோடு என்ன தொடர்பு? தர்மம் செய்யாதவனுக்கு முருகப்பெருமானோடு என்ன தொடர்பு? ஞானம் இல்லாதவனுக்கு குருவோடு என்ன தொடர்பு? நற்செயலை செய்வதற்கு மன ஊக்கம் வேண்டும், அஞ்சுதல் கூடாது என்கின்றார் வள்ளுவ பெருமானார். நெஞ்சில் உறுதியும், கண்களில் கருணையும், கைகளில் தர்மத்தையும், பேச்சில் சத்தியத்தையும், செயலில் தாய்மை குணத்தையும், குருவின் உபதேசத்தை செவியில் ஏந்தி ஞானத்தின் பாதையில் நடக்கையில் முருகனின் துணை கிடைப்பது நிதர்சனமே. வாழ்வின் சூட்சமத்தை அறியாது சூழ்ச்சியால் பிறரை துன்புறுத்தினால் துன்ப சுழற்சியில் சிக்கி தவிர்க்க நேரிடுமே. முருகா, அகத்தீஸ்வரா, எங்களது ஐம்புலன்களையும் நல்வழியில் வழிநடத்திட அருள் புரிந்திடுங்கள் தாயே. முருகன் திருவடி வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.